இன்றைக்கு இந்த உலகத்துல நம்மளை ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது, நம்மளை ஒருத்தர் தாக்கும் போது, அடிக்கும் போது, கெட்ட வார்த்தைகளால பேசும்போது, குறைகளை சொல்லி நம்மளை அவமானப்படுத்தும் பொழுது, ஒரு ஊருக்கு நடுவே உறவினர்கள் மத்தியில, இல்ல நம்முடைய ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யற 4 பேருக்கு மத்தியில இப்படியெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தும் பொழுது, நம்மளை கேவலப்படுத்தும் போது, நீங்க எப்படி வேணா அதை எடுத்துக்கோங்க. அப்படி நம்மளை செய்யும் போது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, உலக மனுஷனை போல அதை நினைத்து அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா அழுது புலம்பிக்கிட்டே தான் உட்கார்ந்துருக்கும். சங்கீதக்காரன் சொல்ற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாயிண்ட், டிஃப்ரெண்டான ஒரு பார்வையை பாருங்க. என்ன ஒருத்தர் இப்படி அட்டாக் பண்ணும்போது, என்ன ஒருத்தர் இப்படி காயப்படுத்தும் பொழுது, என்னை ஒருத்தர் இப்படி தாக்குதலுக்குள்ளாக கொண்டு போகும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உம்முடைய பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னா ஆராதிப்பேன். ஒருத்தர் நம்மள கெட்ட வார்த்தை பேசும்போது அப்படியே துடிக்கும், கைகாலெல்லாம் துடிக்கும், வாயெல்லாம் துடிக்கும், அப்படியே இருதயத்திலிருந்து அவன் 2 வார்த்தை பேசுறானா, நான் திரும்பி 20 வார்த்தை பேசுறேன் பாருங்க பாஸ்டர். அவன் ஒரு அடி என்ன வச்சுட்டு அவனை 50 அடி அடிக்கிறான் பாருங்க, அவனை உண்டில்லைன்னு பண்றான் பாருங்க, அவங்கள கூட்டிட்டு வரேன் இவங்களை கூட்டிட்டு வரேன், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறது உண்டு. இதுதான் ஹியூமன் டெண்டன்சி, இதுதான் மனுஷனுடைய இயற்கை தன்மை. என்ன ஒருத்தர் ஒரு இடத்துல கேவலப்படுத்திட்டாங்கன்னா, ஒரு மனுஷன் என்ன செய்வான், எப்ப எனக்கு சான்ஸ் கிடைக்கும், எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், திரும்ப நான் அதே மாதிரி அவனை கேவலப்படுத்துவதற்கு, இல்ல திரும்ப நான் அவனை அவமானப்படுத்துவதற்கு, திரும்ப அவனை நான் காயப்படுத்துவதற்கு எனக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும், எனக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். இதுதான் மனிதனுடைய தன்மை. சங்கீதக்காரன் இங்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை வித்தியாசமான ஒரு வார்த்தை. நான் பழிக்கு பழி வாங்குறவன் கிடையாது. என்னை இப்படி ஒருவர் அவமானப்படுத்தும் போது, இப்படி ஒருவர் என்னை தாக்குதலுக்கு உள்ளாக்கும் போது நான் தேவனை ஆராதிப்பேன். இந்த ஆராதனையின் மூலமாக தான் ஒருத்தர் உங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கும் போது நீங்க அமைதியா இருக்க முடியும். இல்லைன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க கையை அடக்கி நீங்க இருக்க முடியாது, நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. ஏதாவது எதிர் செஞ்சே ஆகணும்னு பிசாசானவன் சும்மா உங்களை விடமாட்டான். என்றைக்காவது ஒருவர் உங்களை இப்படி பேசும்போது, ஒருவர் உங்களை காயப்படுத்தும் போது, தேவ சமூகத்தில் போய் ஆராதிச்சிருக்கிறீங்களா? நம்ம இன்னொன்னு பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், தேவ சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிட்டு அவன் அழிஞ்சு போயிடணும், அவன் நாசமா போயிடணும், அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு. அது இல்லை, நல்லா கவனிங்க. அவர் அப்படி சொல்லல, ஆராதிப்பேன், பணிந்து கொள்வேன். அப்படின்னா என்னை ஒருத்தர் தாக்குதல் உள்ளாக்கும் போது, என்னை ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது நான் தேவனை உயர்த்துவேன். அவர் நல்லவரப்பா, நீர் நல்லவர் ஏசப்பா, நீர் மகிமை உள்ளவர், நீ மகா பரிசுத்தம் உள்ளவர், நீர் ஆராதனைக்குரியவர், நீர் இப்படியெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தை.